தென்னிந்திய நடிகர் சங்க கணக்குகள் முறையாக ஒப்படைக்கப்படவில்லை என முன்னாள் தலைவர் சரத்குமார் மீது நடிகர் சங்க நிர்வாகிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இவ்விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகர் சங்கத்தின் 3வது செயற்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதன் பின்னர் நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். நடிகர் சங்கம் மற்றும் அறக்கட்டளை தொடர்பான கணக்குகளை முன்னாள் நிர்வாகிகள் முறையாக ஒப்படைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். எல்லா ஆவணங்களும் கொடுத்ததுன்னு சொன்னது அந்த சங்கம் சொத்துக்கள் சார்ந்த பத்திரங்கள் அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்களே தவிர கணக்கு அப்படின்றது இன்னும் வரல. அசோசியேஷனுக்காக இருக்கிற கணக்கெல்லாம் வந்துச்சு, ட்ரஸ்ட்டுக்கான கணக்கு இன்னும் வரல. இப்போ எங்களுக்கே பெரிய இக்கட்டு என்னன்னா, இப்போ நாங்கள் ஜெனரல் பாடி மீட்டிங் நடத்தணும். நாங்கள் பதவி ஏற்று 2 மாசம் ஆச்சு, இன்னும் எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ நாங்கள் ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டு ரிஜிஸ்ட்ரார் கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. பீப் பாடல் விவகாரத்தில் மன்னிப்பு கோருமாறு சிம்புவிடம் அறிவுறுத்தப்பட்டதாகவும் நடிகர் சங்க நிர்வாகிகள் கூறினர். சிம்பு விவகாரத்தில் சரத்குமாரும் ராதிகாவும் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருவதாக குறிப்பிட்ட நிர்வாகிகள் இப்பிரச்சனையில் வேண்டும் என்றே நடிகர் சங்கத்தை சிக்க வைக்க முயற்சிப்பதாகவும் புகார் கூறினர். அவங்க தோத்ததுனால இது ஒரு சதி, இது எப்படியோ பழி வாங்கணும்னு. சத்தியமா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. போனை போட்டு சிம்பு கிட்ட பேச போது கூட எனக்கு எப்படியாவது சிம்புக்கு ஹெல்ப் பண்ணோன்ற அந்த என்ன திட்டினாப்ல இல்ல எதிரணியில இருந்தாப்ல அந்த மாதிரி எதுவுமே எந்த நோக்கம் யாருக்குமே இல்ல. எங்களுக்கு அந்த எங்க நோக்கம் அது இல்லைங்க. பழி வாங்குறதோ இல்ல இந்த விஷயம் கான்ட்ரோவர்சி பின்னாடி நாங்க இருக்கணும்னு அவசியமே இல்லை. இட் இஸ் a false thing. Let's not discuss further.